அங்கே பரிமாற்றம் செய்யப்பட்ட அதே நேரம் மூன்றாவது நபரை அமெரிக்காவினால் அமைக்கப்பட்ட துறைமுகம் இங்க விடுதலை செய்யப்பட்ட 3 பேரை நீங்க பார்க்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலும் பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 14வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் காசாவிலே பல முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்று 14வது நாள் என்கிற காரணத்தினால் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஃபா கிராசிங் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ரஃபா பார்டர் இன்றைக்கு ஓபன் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வளமையிலேயே இப்ப தற்போதைய நிலையில கைதிகள் பரிமாற்றம் நடக்கிறது மட்டுமல்லாம உள்ள உணவு பரிமாற்றமும் தேவையான மனிதாபிமான உதவிகளும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே ரஃபா கிராசிங் திறக்கப்பட்டு தானே இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ரஃபா கிராசிங்கினுடைய ஒரு பகுதி திறக்கப்பட்டிருந்தது. உள்ளே வர முடியும், உள்ளே இருப்பவர்கள் வெளியே செல்ல முடியாது என்கிற நிலையில் தான் அது ஓபன் செய்யப்பட்டிருந்தது. இன்றைக்கு உள்ளே இருப்பவர்களும் வெளியே செல்ல முடியும், தேவையை கருதி காரணங்களோடு வெளியே செல்ல முடியும் என்கிற அடிப்படையில் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்த அதே நேரம் இஸ்ரேலும் பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கைதிகள் விடுதலை தொடர்பான வீடியோக்கள் அல் ஜசீரா லைவாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, குதுஸ் நெட்வொர்க் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், மற்ற பல ஊடகங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் 2 இடங்களில் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் கைதிகளை பரிமாற்றம் செய்தார்கள். முதல் இடமாக கான் யூனுஸ் பகுதிகளில் கைதி பரிமாற்றம் நடந்தது. 2 பேர் அங்கே பரிமாற்றம் செய்யப்பட்ட அதே நேரம் மூன்றாவது நபரை அமெரிக்காவினால் அமைக்கப்பட்ட துறைமுகம், தற்காலிக போர்ட் ஒன்று அமைச்சாங்களா இல்லையா, இடையில துறைமுகம் நாங்க உணவு கொடுக்க போறோம்னு ஒரு பிலிம் ஒன்றை காட்டினாங்க. அந்த துறைமுகம் அமைக்கப்பட்ட இடத்தில் வைத்து 3வது பணைய கைதியை அவர்கள் விடுதலை செய்தார்கள். அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னு கேட்டா, ஏன் இந்த 2 இடங்கள்ல மாறி மாறி ஒரே இடத்துல கொடுத்துட வேண்டியதானே என்கிற கேள்வி எழலாம். இதற்கு முன்பதாகவும் ஆட்களை மாறி மாறி வடக்கு காசாவில் கொடுக்கறாங்க, தெற்கு காசாவில் கொடுக்கறாங்க, சென்ட்ரல் காசாவில் கொடுக்கறாங்க. ஏன் இப்படி ஒவ்வொரு இடமாக மாற்றி மாற்றி ஆட்களை ஒப்படைக்கிறார்கள் என்கிற கேள்வி எழும். இதற்கான முதல் காரணமே என்னன்னு கேட்டா, காசா எங்கள் ஊர், எங்கள் கண்ட்ரோல்ல தான் அது இருக்குது என்கிறத வெளிநாடுகளுக்கும் சர்வதேசத்திற்கும் காட்ட வேண்டும் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஏன்னா இங்க யுத்தம் நடந்தது, ஆனால் யுத்தத்தில் நாங்கள் தோற்கவும் இல்லை, எங்கள் இடத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்கவும் இல்லை, எங்களுடைய பூமி எங்களிடத்தில் இருக்கிறது, இந்த யுத்தத்தில் நாங்கள் எந்த பகுதிகளையும் இழக்கவில்லை என்பதை காட்டுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு 183 பாலஸ்தீன அப்பாவிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அவர்கள் தொடர்ந்து கட்டங்கட்டமாக விடுதலை செய்யப்பட்டார்கள். ரெட் கிராஸ் சொசைட்டியால போய் சிறைகளில் இருந்தவர்களை கொண்டு வந்து வெஸ்ட் பேங்க்ல ஒப்படைச்ச அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல ஆல்ரெடி ஒப்படைக்கப்பட்டவர்கள், ஜெருசலம் பகுதியில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு காசாவுக்குள்ளும் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் உடனடியாக இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இங்கும் மக்கள் வெற்றி கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவங்க ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டவர்கள் தொடர்பான செய்திகள். அது இங்க விடுதலை செய்யப்பட்ட 3 பேரை நீங்க பார்க்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகள். அதில் அவங்களுக்கு எந்த விதமான உடல் கோளாறுகளும் இல்லாமலேயே அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. மட்டுமல்லாம அவங்களை விடுதலை செய்யும் போது அவங்க பல விஷயம் ஒரு பேக்ல சில விஷயங்களை கொடுக்கறாங்க. அது என்னன்னு நீங்க யோசிக்க கூடும். இன்றைக்கு அதற்கு பதில் சொல்லி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதுல என்னவெல்லாம் அவங்க கொடுக்கறாங்கன்னா, உங்களை நாங்க இந்த டேட்ல பிடிச்சோம்ங்கறத அவர்களிடத்தில் ஆல்ரெடி அவங்க எழுத்து மூலமாக பெற்றிருக்கிறார்கள். விடுவிக்கும் போதும் இந்த டேட்ல நாங்க உங்களை விடுவிக்கிறோம் என்கிறதுக்கான ஆவணம் பப்ளிக்ல கையெழுத்தாகிறது. இரண்டாவது, ஏற்கனவே 3வது முறை கைதிகள் பரிமாற்றத்தின் போது மக்கள் அதிகமாக குவிந்ததுனால கையெழுத்துக்கள் பெற முடியாமல் இருந்த ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அதற்கும் இன்றைக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, நாங்க ஆல்ரெடி
ஆல்ரெடி அந்த கையெழுத்தெல்லாம் எடுத்துட்டோம், அந்த இடத்துல எடுக்க முடியாம போச்சுன்னு இன்னைக்கு ஒரு பாரிய செட்டப் பண்ணியிருந்தாங்க. பொதுமக்கள் நிற்பதற்கென்று தனியான ஏரியாவை அரேஞ்ச் பண்ணி இந்த கைதி பரிமாற்றத்துக்கு டிஸ்டர்ப் இல்லாத விதத்தில் பெரிய மேடைகள் அமைக்கப்பட்டுத்தான் இந்த கைதிகள் பரிமாற்றம் எல்லாம் நடைபெற்றது. குறிப்பாக இந்த போர்ட் துறைமுக பகுதிகளில் விடுவிக்கப்பட்டவரை பொறுத்தவரையில் அந்த இடத்துல பின்னாடி பேனர்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் இம்முறை மரணித்த தளபதிகளுடைய புகைப்படங்கள் எல்லாம் அதில் வைக்கப்பட்டிருந்தது. ஹீப்ரு மொழியில அறிவித்தல்கள் விடப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் வைத்து தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இன்றைக்கு விடுதலை செய்தார்கள். இது எப்படி பண்ணாலும் அவங்க கொடுக்கிற பேக்ல மெடிக்கல் சர்டிபிகேட்டையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். இவங்க வந்த நேரத்தில் என்னென்ன நோயோட வந்தாங்க, எப்படியான நிலையில வந்தாங்க, நாங்க அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், இப்போ அவங்க என்ன டேப்லெட் யூஸ் பண்றாங்க, இப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய மெடிசின் என்ன, அவங்க எதிர்காலத்தில் என்னென்ன மெடிசின் எடுக்கலாம், இப்பொழுது அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் துல்லியமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா பார்த்திருக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பங்கருக்குள்ள ஒரு பாரிய யுத்தம், உலகத்திலேயே மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது. மிக பிரம்மாண்டமான தாக்குதல்களை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் அவர்களுடைய மக்களை அவங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்கன்னா அது ஆச்சரியமாக இல்லையா? எதிரிகளை தான் நம்ம பிடிச்சிருக்கிறோம், நம்ம மக்களை கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பணைய கைதிகள் தான் மார்க்கம் காட்டிய அடிப்படையில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று உயிரோட மட்டும் பாதுகாக்கல, அதையும் தாண்டி அவர்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ சிகிச்சைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம், எவ்வளவு மகிழ்ச்சியாக வருகிறார்கள் என்று. ஆனால் இப்படியான மகிழ்ச்சிகளில் பாலஸ்தீன மக்கள் விடுவிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தொல்லைகள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இன்றைய விடுதலையை பொறுத்தவரையில் இரண்டாம் கட்டமாக துறைமுக பகுதிகளில் விடுவிக்கப்பட்டது போல முதல் கட்டம் கான் யூனுஸ்ல இருக்கக்கூடிய சலாஹுத்தீன் தெருவை எட்டியுள்ள சதுக்கத்தில் வச்சு தான் வழங்கப்பட்டது. இதில் நீங்க கவனிக்கலாம், இந்த கான் இருக்கக்கூடிய சலாஹுத்தீன் தெரு வழியாகத்தான் இரண்டாம் கட்டமாக இஸ்ரேல் தாக்குதலை நடக்கும் போது தரைப்படைகள் உள்ளே நுழைந்தது என்பதையும் நாம் இந்த இடத்திலே நினைவுறுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் களத்திலே நின்றார்கள். அது துறைமுகம் பகுதியாக இருந்தாலும் சரி, கான் யூனிஸ் பகுதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வெஹிக்கிள் அவங்க வர்றதை கவனிக்க முடிகிறது. இன்றைக்கும் பிரபலமான வெஹிக்கிள்களில், பிரம்மாண்டமான வெஹிக்கிள்களில் அவங்க வந்தாங்க. அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கலாம், அவர்களுடைய நடைமுறை பாவனையாக இருக்கலாம், அவங்களுடைய சீருடைகளாக இருக்கலாம், எல்லாமே ஒரு தொடர்ந்து பயிற்சி எடுக்க ஒரு ரஷ்யாவோட ராணுவம் மாதிரி, யுஎஸ் ராணுவம் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. மட்டுமல்லாமல் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்ட அத்தனை பேரும் உடனடியாக இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன மக்கள் சற்று முன்னால் கான் யூனிஸிற்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், கான் யூனிஸுக்கு அவங்க வரக்கூடிய காட்சிகள், இந்த காட்சிகளில் நீங்க பார்க்க முடியும். அவங்கள ஆரம்பமாக வண்டியில ஏத்திக்கிட்டு வெஸ்ட் பேங்க் பகுதிகளால் வர காட்சி தான் இந்த காட்சிகள். அவங்க காசாவுக்குள்ள வந்த காட்சிகள். கொண்டு வரப்பட்டவர்கள் கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய ஐரோப்பிய மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறார்கள், செக்அப் பண்ணப்படுறாங்கங்கிற நிலையில தான் இந்த விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில் பட்டினியால் அவர்கள் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதாக இன்றைக்கு மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய உடல் முழுவதும் சொறி, திறங்கு, புண்ணு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா வதை முகாமில் தான் அவங்க வைக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு மிக கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வதை செய்யப்பட்டிருக்கிறது என்றும், உடல் முழுவதும் புண்ணும் சிறங்கும் அது மாதிரியான நிலைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் மிக கொடுமையாக அவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல நாட்கள் இப்படி தாக்கப்பட்ட காரணத்தினால நிறைய பேருடைய விழா எலும்புகள் உட்பட்ட பல எலும்புகள் உடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில தான் இவங்க உள்ள வருகிற அதே நேரம் உள்ள இருந்து 50 பேர் வெளியேறுகிறார்கள் இன்றைய தினம் மருத்துவ சிகிச்சைகளுக்காக. புற்றுநோயாளிகள், மிக பெரும் நோயில் இருக்கக்கூடிய மக்கள் என்று பல பேர் இன்றைக்கு வெளியாகிறார்கள். அதில் சிறுவர்களும் குழந்தைகளும் கூட உள்ளடக்கம். ரஃபா கிராசிங் வழியாக இவர்கள் வெளியேற்றப்படுகிற அதே நேரத்தில் இவர்கள் எகிப்துக்கு உயர்தரமான மருத்துவ சிகிச்சைகளுக்காகத்தான் வெளியேற்றப்படுகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஷாத்தி பட்டாலியனுடைய தளபதி ஹைத்தம் குவாரிஜி அவர்களை ஏற்கனவே நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று சொல்லி 2023 டிசம்பர் மாதத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அந்த அறிவித்தல்
அறிவித்தலை விட்ரோ பண்ணியிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா அவங்க அறிவித்ததாக சொன்ன ஷாத்தி பட்டாலியனுடைய தளபதி ஹைத்தம் குவாரிஜி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது நிரூபணமாக இருக்கிறது. எனவே எங்களுடைய உளவு பிரிவு தந்த தகவல்கள் பிழையானது, நாங்கள் அதனை ஆய்வு செய்திருக்கிறோம், எனவே அதை விட்ரோ பண்ணிக் கொள்கிறோம் என்று இன்றைக்கு பின்வாங்கி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தோஹா கத்தாரில் இருந்து செயல்படக்கூடிய பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்தும் பல கருத்துக்களை சொல்லி வந்தாலும் ட்ரம்பினுடைய நடத்தைகளில் எங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா 2017 அந்த காலப்பகுதிகளில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போது ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகராக அவர் அறிவித்தாலும் இது தலைநகராக அறிவிக்கப்பட்ட அடுத்த கணத்தில் இருந்து தனி நாடு என்கிற அந்த விவகாரத்திலையும் அவர் தலையிட்டு இருந்தார் என்கிறத சுட்டி காட்டியிருக்கக்கூடிய பஸ்ஸாம் நாயிம் அவர்கள், எனவே நாங்கள் நேரடியாக ட்ரம்ப் விரும்பினால் ட்ரம்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அவருடைய இந்த நடத்தைகள் சில நம்பிக்கைகளை தருகிறது. என்னன்னா, ஜோ பைடன் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட கடைசி நிமிடம் வரைக்கும் சமாதானம் என்று ஏமாற்றி வந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தான் மிக தெளிவாக அந்த ஏமாற்றத்தை முறையடித்தார், இந்த சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்திருந்தார். எனவே டொனால்ட் ட்ரம்பை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிற செய்தியும் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரம்ப் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை. அப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றால் நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் ட்ரம்பை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எப்படியான ஒரு ஆளுங்கிறத கணிக்க முடியாத ஒரு ஆளு திடுதிப்புன்னு பாலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு சொன்னாலும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பிஸ்னஸாக தான் பார்ப்பாரு. சும்மா இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனவே என்ன பார்க்கறதுன்னு அரபு நாடுகளோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீ இஸ்ரேலை அங்கீகரிச்சுக்கிறேன், பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சுக்கிறோம் இந்த கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நெருக்கத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது என்பது புரிய முடிகிறது. வல்ல ரஹ்மான் தான் இவை அத்தனையும் சாத்தியப்படுத்த வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் எப்போதும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.